வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் சாட் சுக்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. ஷெலாப் டு மற்றும் ஜெலியாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஹோஜாகிரி மற்றும் மைமிதா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. தமன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். எம் எஸ் சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவனாவை பக்தி பந்தாருன்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களே நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்தார் கண்காட்சி. பிரச்சின் காலகேந்திர நடத்திய சங்கீத சம்மேளன். சிடி ரோம உருவாக்குனது ஜேம்ஸ் ரிசல். பிஎம் ஜன் விகாஸ் காரியக்கிரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருவத்த வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2025 பொதுமக்கள் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்புக்கான தங்க பரிசை வென்ற அமைப்பு எது? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கஸ்டம்ஸ். ஆசிய சக்தி குறியீட்டு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 3. இம்பாக்ட் ரைஸ் முன்முயற்சியை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஐஐடி காரக்பூர். 7வது இந்திய சர்வதேச கடற்பாசி கண்காட்சி மற்றும் உச்சி மாநாடு 2026 எந்த நகரம் நடத்துகிறது? கொச்சி. மக்களவை நிறைவேற்றிய புதிய மசோதாவின் கீழ் 1000 சிகரெட் குச்சிகளுக்கு கலால் வரி வரம்பு என்ன? 5000 to 11,000. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் முதல் பெண் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹர்மன்பிரீத் கவுர். ஆயுஷ்மான் குரானா ஃபிக்கி ஃபிலிம்ஸ் உடைய தூதுவர். கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் விஷன் 2025 உடைய நலன தூதர். சுகன்யா சோனோவால் காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதர். தீபிகா படுகோன் இந்தியாவின் முதல் மனநல தூதர். யூனிசெஃப் இந்தியாவின் புதிய பிரபல தூதர் கீர்த்தி சுரேஷ். இந்தியாவில் நீர் நேர்மறை அந்தஸ்தை பெற்ற முதல் விமான நிலையம் எது? அதாவது வாட்டர் பாசிட்டிவ் சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், நியூ டெல்லி. மத்திய பிரதேசத்தின் 8வது விமான நிலையம் டாட்டியா. பயணிகளுக்கான விமான சேவை நிலையை மேம்படுத்த 2025ல யாத்ரி சேவா திவஸ் தொடங்கியிருக்கு. 2004 to 2025 ஆண்டில் ஆர்பிஐ குறைதீர்ப்பாளரின் புகார்கள் எத்தனை சதவீதம் அதிகரித்தன? 13.55. 2023ல இருந்து 24 வரைக்கும் இந்தியாவின் கல்வி விகிதம் 80.9% அதிகரிச்சிருக்கு. 2011ல 74%. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அறிக்கையின்படி 12 ஆண்டு காலத்துல இந்தியாவின் வனப்பகுதி 22.5% அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டில் இந்தியாவின் இவி பேட்டரி மறுசுழற்சி கொள்கை 2025 கீழ் லித்தியம் கோபால்ட் நிக்கல் மீட்புக்கான சதவீதம் 85. செபியின் சொகாட் F1 சாளரத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான செல்லுபடியாகும் காலம் என்ன? 10 வருஷம். இந்தியா ஏஐ மிஷனின் கீழ் அரசு எவ்வளவு முதலீடு செய்துள்ளது? 10,300. நிர்யாத் புரோத்சாகன் மற்றும் நிர்யாத் திஷா ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் 2 துணை திட்டங்கள் மொத்தம் 25,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்துக்கு. தீன்தயாள் லடாக் யோஜனா வயதுக்கு மேற்பட்ட திருமணமான மற்றும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் கொடுக்குறாங்க. நரேந்திர மோடி பிஎம் சேது திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 60,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு பிராந்திய ஏஐ மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? மேகாலயா. எந்த நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 1. மைய கருத்து ஓவர் கம்மிங் டிஸ்ரப்ஷன். நவம்பர் 10 அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 8 உலக நகர்ப்புற தினம். நவம்பர் 3வது புதன்கிழமை நாள்பட்ட நுரையீரல் அடைப்புணை தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். டிசம்பர் 5 சர்வதேச தன்னார்வலர் தினம்.
அப்புறம் உலக மண் தினம்.